इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. श्री गुरुभ्यो नमः. हस्तामलकीयम ஆறாவது ஸ்லோகம். ஆறாவது ஸ்லோகம் தானே, அதுல மத்தியில நிக்கிறது. இந்த புஸ்தகத்துல 471வது பக்கத்துல வருது. நனு யதி பாரமார்த்திகம் அத்வைதம் மித்யாஜ்ஞான விஜృంభిதஸ்ச பிரபஞ்சः இதி ஸ்ருத்யர்த்தः அவதாரிதः தத் கதம் சத்யபி பாதகே பிரபஞ்சானுவர்த்திஹி. ஜீவன் முக்தின்னு ஒண்ணு வந்தது. இந்த ஜீவன் முக்தியை பத்தி விசாரம் வரைச்சே இவ்வளவு தூரம் வந்தது. இப்ப என்ன கேள்வி கேட்கிறான்னா, நீ உன்னுடைய வேதாந்தப்படி அத்வைதங்கிறது பரமார்த்தம், அதுதான் வாஸ்தவம். நாம பார்க்கக்கூடிய பிரபஞ்சம் இருக்கு, இது என்னது? இது பரமார்த்தம் இல்லை, இது மித்யாஜ்ஞான விஜృంభిதா, இது ஒரு பிராந்திக்கு விஷயமாக இருக்கு. இதுதான் ஸ்ருதி நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம். இது ஸ்ருத்யர்த்தா அவதாரிதா. அத்வைதங்கிறது பாரமார்த்திகம், பாரமார்த்திகம் அத்வைதம். துவைத்தங்கிற இந்த பிரபஞ்சம் இருக்கே, இது பரமார்த்தம் இல்லை, இது மித்யா அப்படிங்கிறது ஸ்ருதி நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு தீர்மானம் ஆயிடுத்துனா, நான் இப்ப என்ன கேள்வி கேட்கிறேன், தத் கதம் சத்யபி பாதகே பிரபஞ்சானுவர்த்திஹி. இந்த ஜீவன் முக்தனுக்கு அத்வைத்தம் தெரிஞ்சு கொடுத்தோ இல்லையோ, நிச்சயமா அவனுக்கு பிரம்மசாட்சா்காரம் வந்திருக்கு, இல்லைன்னா அவனை ஜீவன் முக்தன் சொல்ல முடியாது. பிரம்மசாட்சா்காரம் வந்தாச்சு. பிரம்மசாட்சா்காரம் வந்தாச்சுன்னா அப்ப மித்யா அஜ்ஞானங்கிறதும் அதனால வரக்கூடிய மித்யா பிரதீதியும் போகத்தானே போகணும். ரஜ்ஜு சர்ப்ப ஸ்தலத்துல சர்ப்பம் தெரிஞ்சுட்டு இருக்கோம். எது பரியந்தம் தெரியும்? ரஜ்ஜுன்னு தெரியாத பரியந்தம் அது சர்ப்பமா தெரியும். சர்ப்பங்கிற பிரம எது பரியந்தம் இருக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த ரஜ்ஜு தத்துவம் தெரியாத வரைக்கும் இருக்கும். இப்ப இது ரஜ்ஜு அப்படின்னு பிரத்யட்சமா தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்ப சர்ப்பங்கிறது போயிடுமோ இல்லையோ? சர்ப்ப ஞானம் அப்ப வராது, சர்ப்பமாக அது தெரிய முடியாது. அதே மாதிரி பரமாத்மான அந்த அத்வைத தத்துவம் இவனுக்கு தெரிஞ்சு போயிடுத்து அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அப்ப இந்த மித்யா ஜானம் இருக்க முடியாது. அது இல்லாட்டா இந்த பிரபஞ்ச பிரதீதி, மித்யா ஜானத்தினால வந்த பிரபஞ்ச பிரதீதி எப்படி இருக்க முடியும்? பாதக ஞானமும் இருக்கு, பிராந்தியும் இருக்குன்னு எங்கேயாவது சொல்ல முடியுமா? ரஜ்ஜுனும் தெரியுது, அதே சமயத்துல சர்ப்பம்னு தெரியுது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இதுதான் கேள்வி. தத் கதம் சத்யபி பாதகே பிரபஞ்சானுவர்த்தி. பிரபஞ்ச பாதகமான ஆத்ம தத்துவ ஞானம் இருந்துட்டே இருக்கிறச்சே பிரபஞ்சம் எப்படி வரும்? யாரா கேட்கிற ஆள் ஏதாவது ஒண்ணு இல்லையே. நஹி சத்யேவ சுக்திகாஜ்ஞானே ரஜதாதி பிரபஞ்ச அனுவர்த்ததே. சுக்தி தான் அங்க இருக்கு, அது இவனுக்கு ரஜதமாக தெரிகிறது. கிழிஞ்சல் வெள்ளியா தெரிகிறது. கிழிஞ்சல்னு தெரிஞ்சிட்டு இருக்கிறச்சே அது வெளியா எங்கேயா தெரிய முடியுமா? வெள்ளின்னு தெரியும் போது கிழிஞ்சல்னு தெரியப்படாது, கிழிஞ்சல்னு தெரியும் போது அது வெள்ளின்னு தெரியாது. இப்ப கிழிஞ்சல்னு தெரிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் அது வெள்ளின்னு எப்படி தெரிய முடியும்? அது கூட வராதேன்னு கேள்வி. பதில் சொல்றார், உச்சியதே நேதி நேதி நஹ்யே தஸ்மாதிதி நேத்யன்யத் பரமஸ்தி நேஹ நானாஸ்தி கிஞ்சன இத்யாதி வாக்கிய சகிதாத் தத்வமஸ்யாதி வாக்கியாத் பிரபஞ்ச விலயத்வாரேன அசந்திக்தம் அபாதிதஞ்ச அத்வைத ஞானம் தாவத்து உற்பத்தியதே. நான் என்னோட பிரக்கிரியை சொல்லிவிடுறேன், அதுக்கப்புறம் நீ பதில புரிஞ்சுக்கோங்கிறார். வேதாந்தத்துல தத்துவமதின்னு உபதேசம் பண்றதுக்கு முன்னாடி சில வாக்கியங்கள்லாம் வருது, சில விஷயங்கள் வருது. அது பல உபநிஷத்துல வருது, எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்க வேண்டியது. நேத்தி நேத்தி இது பிருஹதாரண்யகம். பிருஹதாரண்யகத்துல என்ன சொல்றது? பிரம்ம எப்படி இருக்குன்னு சொல்லணும். அதுக்காக தேவாவ பிரம்மணோ ரூபேன்னு சொல்லி அதனுடைய ரூபங்கள்லாம், தெரியக்கூடிய ரூபங்கள்லாம் சொல்லி, தெரியாத ரூபங்கள்லாம் சொல்லி, இப்படியா அப்படியா
அப்படின்னு கேட்கும்போது இப்படியும் இல்லை அப்படியும் இல்லை, இப்படி அப்படிங்கிறதுலாம் இல்லாத ரூபம் அது பிரம்மரூபம். நேத்தினா எதெல்லாம் இப்படி இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு பல விதமாக தெரிகிறதோ அந்த விதங்கள்லாம் இல்லாத ஒரு ரூபம் இருக்கே, அதுதான் அந்த பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி, அதுதான் இதை விட்டா வேற இன்னொரு உபதேச பிரகாரமே கிடையாதுன்னு வேற சொல்றது. நஹி ஏதஸ்மாதிதி நேத்யன்யத் பரமஸ்தி. இதினா அப்படின்னு சொன்னோமே, இதுதான் பிரம்மத்துக்கு சரியான உபதேச வாக்கியம். பிரம்மத்தினுடைய உண்மையான ஸ்வரூபத்தை சொல்றதுக்கு இப்படிதான் சொல்லியானும். இதை விட்டா வேற அந்த ஸ்வரூபத்தை புரிய வைக்கிறதுக்கு வழி இல்லை. ஏன்னா வேற எந்த சப்தத்தை போட்டாலும் புரிஞ்சுக்கிறவன் அந்த சப்தார்த்தத்தை சேர்த்து புரிஞ்சுப்பான். இப்ப சத்தியம் அப்படின்னா அந்த சத்தியத்துவம் அப்படிங்கிற ஒரு தர்மம் கொண்டது, ஆனந்தஹா அப்படின்னு சொன்னா ஆனந்தம் அப்படின்னு ஒரு தர்மம் கொண்டது அப்படின்னு சேர்த்து ஏதோ ஒரு தர்மத்தை சேர்த்து புரிஞ்சு விடுவான். அப்படி இல்லாம வெறும் சொரூபம் புரிஞ்சுக்கணும்னா இந்த நேத்திங்கிற வாக்கியத்தினாலதான் முடியும்னு சொல்றது. இதை விட்டா வேற வழி இல்லை, இதுதான் சரியானபடி அந்த சொரூபத்தை போதிக்கும். அதாவது என்ன பண்றது, இந்த வாக்கியம் தத்துவமசி வாக்கியத்துக்கு சகாயம் பண்றது. நேக நானாஸ்தி கிஞ்சனா, இதுவும் அதே மாதிரி ஒரு வாக்கியம். இந்த ஆத்மஸ்வரூபத்திலே அதை காட்டிலும் வேறானதாக ஒண்ணுமே இல்லை. ஆத்மஸ்வரூபத்தை காட்டிலும் வேற ஒண்ணு இருந்ததுன்னா ஆத்மஸ்வரூபம் ஒண்ணு அது ஒண்ணுன்னு ரெண்டா இருக்கும். அப்படி ஒண்ணுமே இல்லை. அதனால இது த்விதீயம் இல்லாததாக இருக்கு, அத்விதீயமாக இருக்கு. அதனால இத்தியாதி வாக்கிய சகிதா, அது இப்படி ஏகப்பட்ட வாக்கியங்கள், நிறைய வாக்கியங்கள் இருக்கு. அதனால அநேக வாக்கியங்கள் எல்லாம் சகாயம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த தத்துவமஸ்யாதி வாக்கியா, இதெல்லாம் புரிஞ்சின்றவனுக்கு தத்துவமசிங்கிற வாக்கியத்திலேருந்து பிரபஞ்ச விலயத்வாரேன அசந்திக்தம் அபாதிதஞ்ச அத்வைத ஜானந்தாவது உற்பத்திது. பிரபஞ்ச விலயமா, பிரபஞ்ச விலயம் அப்படின்னு சொன்னா இந்த பிரபஞ்சம் இல்லேன்னு பாதம் ஏற்படுறது அவனுக்கு புரியுறது. இதுல இருந்து பிரபஞ்சம் நாம் பார்க்கிறோமே, இது ஒன்றும் வாஸ்தவம் கிடையாது, இது ரஜுல சர்ப்பம் தெரிகிற மாதிரி அப்படின்னு தெரியுறது. அதுக்கு இதுதான் பிரவிலைங்கிறது. அதுக்கப்புறம் அசந்திக்தம் அபாதிதம், சந்தேகமே இல்லாமல், எந்த ஒரு பாதக ஞானமும் இல்லாமல் அத்வைத ஞானங்கிறது அந்த அதிகாரிக்கு உற்பத்தி ஆறுது, வருது, அவனுக்கு புரியுறது. நச்சதத் பிரபஞ்ச பிரத்யேன பாத்தியதே இது யுக்தம். இப்போ ஜீவன் முக்தனா இருக்கிற காலத்துல அவன் கண்ணை திறந்து பாக்குறதுக்கு நமக்கு தெரிகிற மாதிரி அவனுக்கும் தெரியுமோ இல்லையோ பிரபஞ்சங்கள்லாம். அப்ப பிரபஞ்சம் தெரியும் போது இதனால அவனுக்கு அத்வைத ஞானத்துக்கு பாதம் வந்து விடாதா அப்படின்னு ஒரு சங்கை. அதுக்கு சொல்றார், இல்லே, அவனுக்கு பாதம் வராது. நச்சதத் பிரபஞ்ச பிரத்யேன பாத்தியதே இது யுக்தம் தத் பிரவிலயேனைவ உற்பத்தேஹே. அதை பிரவிலயம் பண்ணிட்டு தானே வந்திருக்கு, அப்ப இது எப்படி அதுக்கு பாதகமாகும் அப்படின்னா என்ன நினைக்கிறார். இப்ப சர்க்கரை கசக்கிறது, ஒருத்தனுக்கு கசக்கிறது அப்படின்னு சொன்னாக்க ஏன் கசக்கிறது அப்படின்னா நாக்குல பித்தம் கெட்டு போயிருக்கு, பித்தம் கெட்டு போச்சு, அதனால அவன் எதை போட்டாலும் கசப்பா இருக்கு. அப்ப அந்த விதத்துல இந்த திதிப்பா இருக்கிற வஸ்து கூட அவனுக்கு கசப்பா தெரிகிறது. இப்ப இது சர்க்கரைக்கு இந்த மாதிரி கசப்பு கிடையாது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். அப்ப அவன் என்ன பண்ணுவான், கசக்கிறது, ஆனா அது வாஸ்தவம் இல்லை, சர்க்கரை கசக்கல, வேற தோஷம் இருக்கு நாக்குல, அதனால இப்படி ஒரு பிராந்தி ஏற்படுறது அப்படிங்கிறத தெரிஞ்சு விடுறான். ஆக அவனுக்கு கசக்கிறதுங்கிறது வாஸ்தவம் இல்லைன்னு தெரிஞ்சிருக்கு, கசந்தாலும் அது வாஸ்தவம் இல்லைன்னு தெரியுது. ஏன்னா உண்மை என்னங்கிறது தெரியும். சர்க்கரை சிதிக்கும் அப்படிங்கிற அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கிற இருக்கிறதுனால நிஜமா கசப்பு அனுபவம் ஏற்பட்டாலும் கூட அது தப்பு, அது பிராந்தி, அது வேற காரணத்தால வந்திருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். அதே மாதிரி இந்த ஆத்ம தத்துவ ஞானம் வந்தாச்சுன்னா, இந்த ஆத்ம ஞான தத்துவம் வந்தவன் கண்ணால திறந்து பிரபஞ்சத்தை பார்த்தாலும் இந்த பிரபஞ்சம் அவனுக்கு வாஸ்தவமாக தெரியாதுங்கிற காரணத்தால் இது எல்லாத்தையும் பரமார்த்தம்னு அவன் நினைக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு தெரியும் இது மித்யான்னு. ஆகையாலே அவனுக்கு இதனால அந்த ஆத்ம தத்துவ ஞானத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. இதுதான் மேல சொல்றான். எத் புனருக்தம்
கதம் பிரபஞ்ச பிரத்யானுவருத்தி இது அத்ரோச்சியதே. ஆத்ம தத்துவ ஞானம் வந்ததுக்கு அப்புறம் இவன் கண்ணை திறந்தா பிரபஞ்சம் எப்படி தெரிய முடியும்? இருந்தா தானே அது தெரியலாம். இவனுக்கோ ஆத்மாவை விட்டு ஒண்ணும் இல்லையே, ஏக்கமேவ அத்விதீயம்னு சொல்றேளே. அப்ப இருக்கிற ஆத்மாதான் இவன் கண்ணை திறந்து பார்த்தா தெரியணுமே தவிர நம்மள போல அவனுக்கு வெளிப்பிரபஞ்சம் தெரியறதுக்கு காரணம் இல்லையே, அது எப்படி தெரிய முடியும் அப்படின்னு இப்ப அடுத்த கேள்வி. அதுக்கு பதில் சொல்றார் அத்ரோச்சியதே. பதில் சொல்றார் த்விவிதம் ஹி பாதகம் பவதி. நமக்கு பிரம ஜானம் வந்ததுக்கு அப்புறம், பிராந்தி ரூபமான ஜானம் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு பாதக ஜானம் வருது. அது ரெண்டு விதமாக லோகத்துல காணப்படுறது. எப்படி? யதா சத்யேவ மித்யாஜான ஹேதுபூதே பித்தாதௌ ஜாகிரத்தேவ பீதசங்கா இதி ஞானே நிமித்தாந்தராத் நாயம் பீதா இதி. இது ஒண்ணு. மித்யாஜான காரண அபகமே வா யதா மந்தாலோக பிரபவஸ்ய சுக்திகா ரஜத ஞானஸ்ய மகதி ஆலோகே நேதம் ரஜதம் இது ஞானம். இந்த ரெண்டுக்கும் உதாரணம் கொடுத்துட்டார். இந்த ஒரு பித்தாதோ பீதசங்கா அது சொன்னார். இந்த காமால வந்த கண்ணுக்கு சங்கம் மஞ்சேர்னு தெரியுது. அப்ப அவன் என்ன சொல்றான்? மஞ்சளா இருக்கு இந்த சங்கம் அப்படின்னு தெரியுது. மஞ்சளா இருக்குன்னு தெரியுது. அது ஏன் தெரியுது அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு வேண்டிய தோஷம் இருக்கு, அதனாலதான் இப்படி இருக்கு தெரியுது. தெரிஞ்சுட்டே இருந்தாலும் அவன் என்ன சொல்லுவான்? இது சங்கமோ இல்லையோ, இது இப்படி இருக்காது, இது அதனுடைய நிறம் இல்லை, நாயம் பீதா அப்படின்னு அவனுக்கு தெரியும். நாயம் பீதா அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் போது தெரியறது என்னமோ மஞ்சளா தான் தெரியும். அந்த தோஷம் இருக்கிறச்சே தெரியறது மஞ்சளா தெரியும். அப்ப என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, தெரியறது தப்புன்னு தெரியுது. அவனுக்கு ஏமாந்து போக மாட்டான். இந்த சங்கம் மஞ்சளா தான் இருக்கு போல இருக்கு அப்படின்னு அவன் சொல்ல மாட்டான். அதனால தத்துவஞானம் இருந்தும் ஒரு தோஷ விசேஷத்தினால வரக்கூடிய பிராந்தி இது ஒண்ணு. இங்கேயும் அந்த பிராந்திக்கு தத்துவஞானம் பாதகம் தான். பாதகம்னா எப்பேற்பட்ட பாதகம்? இது அந்த பிராந்தின்னு தெரிவிக்கிறதோ இல்லையோ, வஸ்து தத்துவம் தெரிஞ்சதுனாலே ஏற்கனவே தெரிஞ்சது பிரமை, அது வாஸ்தவம் இல்லை அப்படின்னு தெரியுறதோ இல்லையோ, அது இங்க தெரியுறது. இவனுக்கு சங்கம் இப்படி கிடையாது, இது ஒரு தோஷத்தினால இப்படி தெரியறது அப்படின்னு தெரியறதுனால இங்க நாயம் பீதகா அப்படிங்கிற பாதக ஞானம் இவனுக்கு இருக்கு. இது ஒரு பிரகாரம். இன்னொரு பிரகாரம் எப்படின்னா, மித்யாஜான காரண அபகமேவா யதா மந்தாலோக பிரபவஸ்ய சுக்திகாரஜத ஞானஸ்ய மகதி ஆலோகே நேதம் ரஜதம் இது ஞானம். சில இடத்துல என்ன ஆகும்னா, அந்த அத்தியாசம் வர்றதுக்கு என்ன காரணமோ அந்த காரணம் ஒட்டவே போயிடும். அப்ப அத்தியாசம் நின்னே போயிடும், வரவே வராது. எப்படின்னா, ஒரு அந்தகாரம் மந்தாந்தகாரம், அதுல பார்க்கும்போது அவனுக்கு ஒரு பிராந்தி ஏற்பட்டது, சுக்திகாரஜத ஞானம் ஏற்பட்டு போச்சு. அது சுக்திக்கே அதை இந்த வெளிச்சம் போராததுனாலே அதை வெள்ளின்னு நினைச்சுட்டான். வெள்ளிங்கிற மாதிரி தெரியுது. இப்ப கொஞ்சம் லைட்டு போட்டாச்சு, பெரிய லைட்டு போட்ட உடனே இப்ப அவனுக்கு வெளியின்னு தெரியுமோ? பளிச்சுன்னு சுக்திக்கானதான் தெரியும். இப்ப இந்த இடத்துல பார்த்தேன்னா இது என்னங்கிறது இவனுக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு, சுக்திகான்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா தெரிஞ்சு போனதுக்கு அப்புறம் அந்த ரஜத ஞானம் வரவே வராது. முன்னாடி சொன்னது என்ன? சங்கம் மஞ்சள் நிறமாக இல்லேன்னு தெரிஞ்சுது, ஆனாலும் மஞ்சளா தான் தெரிஞ்சுட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? கண்ணுல வேறுபட்ட தோஷம் இருக்கு, அதனால அப்படி தெரியுது. ஆனா அவன் நம்ப மாட்டான், இதுதான் கரெக்டு, மஞ்சளா தெரியறதோ இல்லையோ அதனால மஞ்சளா தான் இந்த சங்கம் இருக்குன்னு சொல்லவே மாட்டான். அவனுக்கு அது தப்புங்கிறதும் தெரியுது. அதுதான் பாதக ஞானம் பண்ற வேலை. ஆனா இங்க பார்த்தேன்னா இவனுக்கு வெளிச்சம் போட்டு அது ரஜுன்னு தெரிஞ்சு போச்சு, சுக்தின்னு தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் அந்த சர்ப்பம்னு தெரியவே தெரியாது, அந்த பிராந்தி பிரதீதி கூட போடும். இந்த மாதிரி லோகத்துல நாம ரெண்டு விதமான பாதக ஞானத்தை பார்க்கிறோம். தத்வத் இதே மாதிரி இஹாபி பீதசங்கா இது ஞான பாதகவத் சத்யேவ மித்யாஜானே ஹேதுபூதே ஷரீரே பிரபஞ்ச பிரத்யஸ்ய பாதகம் அத்வைத ஞானம் உற்பத்தியதே. லோகத்துல அத்வைத ஞானம்
யாருக்கு வருது? சரீரம் இருக்கிறச்சு தானே வருது. அத்வைத ஞானம் வரத்துக்கு முன்னாடி வரையில் இவனுக்கு சரீரம் இருக்கு, பிரபஞ்ச பிரதீதி இருக்கு, எல்லாமே இருக்கு, மித்யா ஞானம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கிறச்சு இவனுக்கு அத்வைத ஞானம் உண்டாகிறது. அதுவும் அந்தஸ்கரண விற்பி, அந்தஸ்கரணம் இருக்கு, இருந்தா தானே அதுல விற்பி வர முடியும். ஆக அதெல்லாம் இருக்கும்போது அத்வைத ஞானங்கிறது உண்டாகிறது. இதை நாம பீதசங்ககாங்க திருஷ்டாந்தம் சொன்னோமே, அதுக்கு சமானமாக வச்சுக்கலாம். அவனுக்கு தெரியும் இது பீத்தம் இல்லைன்னு, ஆனாலும் பீத்தமா தான் தெரியும். அதே மாதிரி ஏன்னா பித்த காரணம் இருக்கிறதுனால, அதே மாதிரி இங்கே இவனுக்கு அத்வைத ஞானம் கொடுத்து வந்தாலும் அந்த சரீரம் கூட இருக்கு, பிரபஞ்சம் அந்த பிராரப்த வசாத்து இருந்துட்டு இருக்கு. ஆகையாலே அவனுக்கு பழையபடிக்கு அந்த சரீர பிரதீதியோ மற்ற பிரபஞ்ச பிரதீதியோ இது வந்துட்டு இருக்கும். ஆனா என்ன வித்தியாசம் நமக்கும் அவனுக்கு ஒண்ணு கேட்டா, நமக்கு இந்த பிரதீதியெல்லாம் சத்தியமா இருக்கு, சத்தியமா தோணும். அவனுக்கு அந்த பாதக ஞானம் அத்வைத ஞானம் இருக்கிறபடியாலே இதை அவன் சத்தியமாக பார்க்க மாட்டான், சத்தியம்னு அவனுக்கு தோணாது பிரபஞ்ச பிரதீதி. அதையேவ ஸ்வகாரணாத் பாதிதமபி பிரபஞ்ச ஜானம் பீதசங்க ஜானவத்து புனః ஜாயத்தே. அந்த பிராந்தி வரத்துக்கு, பிராந்தி ஞானமே திருப்பி வரத்துக்கு உண்டான காரணம் தோஷம் இருக்கும் காரணத்தினாலே திருப்பி திருப்பி அந்த தோஷம் இருக்கிற பரியந்தம் அது வந்துதான் வரத்தான் வரும் அந்த ஞானம். இவன் எத்தனை தடவை அந்த பித்த தோஷத்தோடு அந்த கண்ணை திறந்து பார்த்தாலும் அந்த சங்கம் அவனுக்கு பீத்தமா தான் தெரியும். பீத்தம் இல்லைங்கிறது முன்னாடியே நன்னா தெரிஞ்சிருந்தாலும் தோஷங்கிற ஒரு காரணம் இருக்கிறதுனால திருப்பி திருப்பி எத்தனை தடவை பார்த்தாலும் மஞ்சளா தெரியும் அது. அதே மாதிரி இங்கே பாதிதமாக அந்த பிரபஞ்ச ஞானம் வந்துட்டே இருக்கும். ஏன்னா அதுக்கு உண்டான காரணம் இருக்கு. புனః ஜாயத்தே. இப்ப இன்னும் ஒரு கேள்வி. நனு தேகஸ்யாபி பிரபஞ்சாந்தர்கதத்வாத் உச்சித்திரேவ பிரசித்தியதே. இந்த பிரபஞ்சத்துல நம்ம தேகம் இருக்கு, இந்த தத்துவஞானியோடைய தேகம் அது சேர்ந்துதான் இல்லையா? அதையும் சேர்த்துதான் பிரபஞ்சம். பிரம்மஜானத்தினாலே அவனுக்கு பிரபஞ்சமே போயிடுத்து, விலயமாயிடுத்து அப்படின்னு சொன்னா இந்த தேகமும் சேர்த்துதானே போயிருக்கணும். அப்ப இந்த தேகம் இருக்கு அப்படின்னு என்னவா சொல்ல முடியும்? பிரம்மஜானத்தால அவித்யை போச்சு, அவித்யால ஏற்பட்ட பிரபஞ்சம் போச்சுன்னா, பிரபஞ்சமே போச்சுன்னா அந்த தேகம் அதுக்குள்ள சேர்ந்தது தானே. அப்ப தத்துவஞானம் மித்யா ஜானம் போகும்போது தேகத்தை விட்டுட்டு பாக்கி மித்யா ஜானத்தை தான் போகும் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? அது எப்படி வர முடியும்? தேகமும் உடனே காணாம போகணுமே அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு பதில் சொல்றார், நான் பிராரப்த கர்மவசாத் அனுவருத்தே. தேகம் நிக்கிறதுக்கு அந்த தேகம் எந்த கர்மாவால ஏற்பட்டிருக்கோ அந்த கர்மா பாக்கி இருக்கு, பிராரப்தம், அதனால நிக்கிறது. இந்த தேகம் ஒரு புண்ணிய பாப பலத்தை அனுபவிக்கிறதுக்காக புண்ணிய பாபங்கிற அந்த கர்மாவாலத்தான் ஏற்பட்டிருக்கு. அப்ப அந்த கர்மா தன்னுடைய பலத்தை பூரா கொடுத்து முடிச்சுட்டு தான் இந்த தேகத்தை அழிய விடும். அதுவரையில் அழிய விடாது. அதனாலே தத்துவஞானம் வந்த உடனே தேகம் அழிஞ்சு போட்டுமே அப்படின்னு சொன்னா அழிய விடாது. இந்த கர்மா ஒண்ணு இருக்கு, பிராரப்த கர்மா, அது பாக்கி இருக்கு, அதனுடைய பலம் அனுபவிக்க வேண்டியது பாக்கி இருக்கு. அது அனுபவ பரியந்தான் அந்த தேகத்தை வச்சுட்டு இருக்கும். அந்த பிராரப்த கர்மா அனுபவம் பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் உடனே தேகம் விழுந்துடும். அதான் சொல்றார், பிராரப்த கர்மவசாத் அனுவருத்தே. அப்போ கேட்கிறா, இந்த மாதிரி அஜ்ஞானம் போயிடுத்துன்னு சொல்றேன், ஆனா இந்த தேகங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றே, கர்மா இருக்கிறதுனாலேன்னு சொல்றே, அது எப்படி இருக்க முடியும்? மண்ணே போயிடுத்து அப்புறம் பானை இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா சில இடத்துல உண்டு இந்த மாதிரி. கர்மணஷ்ட குலால சக்கர பிரமணவத்து சம்ஸ்காராத் அனுவர்த்திஹி இது சித்தா ஜீவன் முக்திஹி. இந்த கர்மா எப்படி அனுவர்த்திக்கிறதுன்னு சொன்னா, இந்த குலால சக்கர பிரமணவத்து சம்ஸ்காராத் அனுவர்த்திஹின்னு சொன்ன. இது எதுக்காக சொல்றாருன்னா, இந்த தேகம் போயிடுமே அப்படின்னு கேட்டாரோ இல்லையோ, தேகத்துக்கு என்ன காரணமான கர்மா இருக்கு, பிராரப்த கர்மா, அதனால்தான் இருக்குன்னு சொன்னாங்க. பிராரப்த கர்மாவும் பிரபஞ்சத்துக்குள்ள சேர்ந்தது தானே. பிரபஞ்சமே காலியாகிடுச்சு, இந்த பிராரப்த கர்மா மாத்திரம் எப்படி நிற்கும்? அதுவும் சேர்ந்து காலியாகணுமே அப்படின்னு அடுத்த கேள்வி. அதுக்கு பதில் சொல்றார், அப்படி இல்லே, இந்த குலாலன் இருக்கானே படத்தை நிர்மாணம் பண்றதுக்கு ஆதாரமா அடியில சக்கரத்தை வச்சு சுத்தி விடுவான். சுத்தி விட அது சுத்தும்.
ஆனா ஒரு கட்டத்துல காரியம் முடிச்சதுக்கு அப்புறம் இவன் சுத்தத்தை நிறுத்திடுவான். கடைசியில சுத்தி விட்டதை விட்டுட்டு அப்புறம் சுத்த விட மாட்டான். ஆனாலும் அதை சுத்திட்டு இருக்குமா கொஞ்ச நேரம். எத்தனை நேரம்னா அந்த வேகத்துல அது சுத்துறதோ இல்லையோ, அந்த வேகம் முடிகிற பரியந்தான் அது சுத்தின்ண்டே இருக்கும். இந்த நம்ம ஃபேன் இருக்கு, இதை கரண்ட் போட்டு சுத்தும் போது சுவிட்சை அணைச்சதுக்கு அப்புறமும் கொஞ்சம் நேரம் சுத்திட்டு இருக்கிறதோ இல்லையோ, அது எதுக்காச்சு கரண்ட்னால சுத்துறதுங்கிறது இல்லை. கரண்ட்டை நிறுத்தியாச்சு. கரண்ட்டை நிறுத்தினதுக்கு அப்புறமும் அது சுத்துறதேன்னு கேட்டா அது ஏற்கனவே சுத்தினதுனால ஒரு வேகம் ஏற்பட்டிருக்கு. அந்த வேகம் இதனால மெதுவா சுத்துறது. அந்த வேக க்ஷயம் ஆயிடுத்தோன்னு சொன்னா அப்புறம் சுத்துறதுன்னு போகும் சொல்றோம். அதே மாதிரி இங்கேயும் அந்த பிராரப்த கர்மா வேகமா வேலை பண்ணிட்டு இருக்கு, பலத்தை கொடுத்துட்டு இருக்கு. அதுக்கு உண்டான ஆதாரம் அவித்யை போயிடுச்சு. போனாலும் இது வேலை பண்ணிட்டு இருக்கும். இது இதனுடைய வேகம் எப்ப நிற்குமோ அப்ப பிராரப்த கர்மா முடிவுன்னு பேரு. அதுக்கப்புறம் அது ஒண்ணும் வராது, இதெல்லாம் வராது. அதனால சித்தா ஜீவன் முக்தி. ஞானி சரீரத்தோடு இருக்கிறச்சியே முக்தன்தான். அதனால ஜீவன் முக்தன் அப்படின்னு அவனை சொல்லலாம். கர்ம சம்ஸ்கார க்ஷயச்ச தேகபாதே சதி சர்வசைவ பிரபஞ்ச பிரத்யஸ்யாபி பிரவிலயः. அதான் கர்ம சம்ஸ்கார க்ஷயம் எப்போ ஆகும்னா தேகபாதே சதி. கர்மாவுடைய சம்ஸ்காரம் அனுவர்த்திக்கிறது அப்படின்னு சொன்னாரே, இந்த சம்ஸ்காரம் எப்போ போகும்? இது பாட்டுக்கு நீண்டுட்டே இருந்ததுன்னா எப்போ இவனுக்கு முக்தி அப்படின்னு கேட்கும்போது சொல்றார், அது இந்த தேகம் விழும்போது. அதாவது பிராரப்த கர்மாக்குன்னு ஒரு டைம் இருக்கு. அந்த டைம் அது வரையில் தான் அது பலத்தை கொடுத்துட்டு இருக்கும். அது முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா அதோட முடிஞ்சது. அதனால சர்வசைவ பிரபஞ்ச பிரத்யஸ்யாபி பிரவிலயா. அந்த சமயத்திலே அதுக்கப்புறம் அவன் நம்ம பார்க்கிற மாதிரி அவன் பார்க்க மாட்டான். இந்த பிரபஞ்ச பிரதீதியே சுத்தமா இருக்காது. கர்மாந்தராணாஞ்ச ஞானேன க்ஷபிதத்வா தேகாந்தரான் உற்பத்தி ரீதி பரமமுக்தி. அப்ப கேட்பான், இந்த பிராரப்த கர்மா முடிஞ்சு போச்சு, சஞ்சித கர்மா எல்லாம் இருக்குமோ இல்லையோ, போன ஜென்மாவில பண்ணினது, அந்த கர்மா இவனுக்கு புதுசா ஒரு ஜென்மத்தை ஏற்படுத்தி கொடுத்துருச்சுன்னா என்ன பண்ணுவே, எப்படி இவனுக்கு முக்தின்னு சொல்லுற அப்படின்னு கேட்டான். அதுக்கு சொன்னா, ஞானம் இருக்கே, இந்த ஞானம் சஞ்சித கர்மா எல்லாத்தையும் ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதே ததான்னு சொன்னபடி அந்த எல்லாத்தையும் க்ஷயமாக்கிடும். அதனால இந்த பிராரப்த கர்மாவை விட்டுட்டு பாக்கி எந்த கர்மாவையும் பாக்கியே வச்சுக்காது. ஆக அந்த ஞானம் இந்த பிராரப்த கர்மாவை விட்டு மற்ற எல்லா கர்மாக்களையும் க்ஷயம் பண்ணிடும். ஆக இருக்கிறது ஒரே கர்மா, பிராரப்த கர்மா. அதுவும் இந்த பலபோகத்தால பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அப்புறம் பிறக்கிறதுக்கு ஒரு கர்மாவும் இல்லை. அந்த மாதிரி நிலை ஜீவன் முக்தியில வரும். கர்மாந்தராணாஞ்ச ஞானேன க்ஷபிதத்வா. அதனால தேகாந்தர அனுற்பத்தி. இந்த தேகம் போச்சுன்னா மற்றவாளுக்கெல்லாம் இன்னொரு தேகம் வருதோ இல்லையோ, ஜென்மா வருதோ இல்லையோ, அந்த மாதிரி வரட்டுமேனா வரத்துக்கு வந்துட்ட கர்மா இல்லை. அதனால அப்புறம் பரமமுக்தி தான். ஏவஞ்ச சதி ஞானமாத்திராத் முக்தி இது பிரதிபாதனாதேவ கர்மணः முக்தி ஹேதுத்வம் அபாஸ்தம் வேதித்தவ்யம். அப்ப என்னாச்சு, இவ்வளவு தூரம் நம்ம என்ன தீர்மானம் பண்ணா, விசாரம் பண்ணி ஞானத்தினாலதான் மோட்சம் அப்படின்னு தீர்மானமாச்சு. ஞானத்தினாலதான் மோட்சம் அப்படின்னு சொல்லிட்டா அப்ப கர்மாவாலேயும் மோட்சம் உண்டுன்னு சொல்லாமோ? சொல்ல முடியாது. ஞானத்தினால்தான், ஞானாதேவ முக்தி அப்படின்னா இதை விட்டால் நானிய பந்தா வித்தியதே அயனாய. மோட்சத்துக்கு வேற வழி கிடையாது. கர்மானுஷ்டானம் பண்ணி மோட்சம் அடையலாம் அப்படிங்கிறது அது மோட்சத்துக்கு உண்டான சாதனம் இல்லை அப்படின்னு. அதனால கர்மாவும் மோட்சத்துக்கு ஹேத்துன்னு சில பேர் சொல்றாளே, அவ சொல்றது தப்புன்னு புரிஞ்சு போச்சு. அதான் கர்மணா முக்தி ஹேத்துத்வம் அபாஸ்தம் வேதித்தவ்யம். அவ சொன்னது சரியில்லைன்னு ஆயிடுச்சு. ததாஹி நதாவது கேவலாத் கர்மணா முக்தி சிரவணம். கர்மாவால மோட்சம் வரும்னு சொல்றியே, எங்கேயாவது சாஸ்திரத்துல இந்த மாதிரி சொல்லியிருக்கா? இந்த மாதிரி முமுக்ஷு இந்த கர்மா இந்த யாகத்தை அனுஷ்டானம் பண்ணான்னா மோட்சம் வரும் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கா? இல்ல, அந்த மாதிரி ஒரு வாக்கியம் இல்லை. நதாவது கேவலாத் கர்மணா முக்தி சிரவணம். வெறும் கர்மா அனுஷ்டானம் பண்ணான்னா மோட்சம் வந்து விடும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒன்றும் பிரமாணம் கிடைக்கல. சரி, வெறும் கர்மா வேண்டாம், ஞானமும் கர்மாவும் சேர்த்து சமுச்சயமா பண்ணிட்டு வரட்டும், அதனால அவனுக்கு பெரிய பலம் மோட்சம் வரலாமேன்னு கேட்டா
நாபி தத ஏவ ஞான சகிதாத். அந்த கர்மானுஷ்டான ஞானத்தோடு சேர்த்து அவன் பண்ணிட்டு இருக்கட்டான், அதனால மோட்சம் வரலாமே. எப்படி வரும்? அதுக்கும் தான் பிரமாணம் இல்லை. அஸ்ருதேரேவ, இது எங்க ஸ்ருதியில சொல்லியிருக்கு? ஞானமும் கர்மாவும் சேர்த்து பண்ணினாக்க அந்த ஆளுக்கு மோட்சம் வரும் அப்படின்னு சொல்லலையே. அந்த மாதிரி ஒரு ஸ்ருதி இல்லை அப்படின்னு சொன்னான். உடனே அந்த பூர்வபக்ஷி பிடிச்சான். எப்படி ஸ்ருதி இல்லைன்னு நீ சொல்லலாம்? நான் ஒரு ஸ்ருதியை கொண்டு வரேன் பாரு. நானும் தம் வித்யா கர்மணி சமன்பாரபேதே பூர்வ பிரஜாச்ச இது வித்யா கர்மனோ சகபாவ ஸ்ரூயதே. ஞானமும் கர்மாவும் சேர்ந்து இருக்காதுன்னு நினைச்சுன்னு நீ பேசுறப்பா சித்தாந்தி. ஆனா ஒரு ஸ்ருதி என்ன சொல்றது? இந்த சரீரத்தை விட்டு போகும்போது அந்த ஜீவனை தொடர்ந்து வித்யா கர்மா ரெண்டும் போறதுன்னு இருக்கு. வித்யானா ஞானம் தானே, கர்மானா புரியுறது. ஆக ஞானம் கர்மா ரெண்டுமே சேர்ந்து அவன் கூட போய் அவனுக்கு அடுத்த ஜென்மாவை ஏற்படுத்தி கொடுக்கறது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப வித்தியும் ஞானமும் சேர்றதுன்னு ஆச்சே. ஸ்ருதியை சொல்லிவிட்டே வித்யா கர்மனோ அப்படின்னு, வித்யா கர்மணி சமன்வாரபேதே அப்படின்னு சொல்லியிருக்கே. அப்படின்னு சொன்னா சொல்லியிருக்குப்பா. ஆனா அந்த வித்யை வேற, நான் சொல்ற வித்யை வேறங்கிற. சத்தியம் சம்சார விஷயம் தச்ரவணம் ந முக்தி விஷயம். நீ அந்த வாக்கியத்தை பார்க்கணும். இது எந்த பிராணிய, எந்த ஜீவாத்மாவை பத்தி சொல்றது? முக்தனை பத்தி சொல்லல, ஜீவன் முக்தனை பத்தி சொல்லல. இது அடுத்த சம்சாரி, அடுத்த ஜென்மாவுக்கு போறவன் இருக்கானே, அவன் இந்த சரீரத்தை விட்டுட்டு அடுத்த ஜென்மாவுக்கு போகிற காலத்துல அவனோட தொடர்ந்து அவனுடைய வித்தியையும் அவனுடைய கர்மாவும் கூட வருது அப்படின்னு சொல்லியிருக்கு. இது முமுட்சுக்கு இந்த ஸ்ருதியை சம்மந்தப்படுத்தப்படாது. அதனாலே அது சம்சாரத்துல மறுபடியும் அடுத்த ஜென்மா எடுக்கிறவனுக்கு பத்தி சொன்ன விஷயம். அவனோட கூட ஞானமும் போறது கர்மாவும் போறதுன்னு. இது முக்தனுக்கு இல்லை. முக்த விஷயம், முக்தி விஷயமும் இல்லை. அவன் முக்திக்கு போகல. இப்போ யாவஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுஹோதி, முக்தனுக்கு வாஸ்தவத்துல சரீரத்திலேருந்து வெளியில கிளம்புறதே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்க. ஜீவன் முக்தனுக்கு அவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, அத்திர பிரம்ம சமஷ்ணுதே, இங்கேருந்து வேற இடத்துக்கு போய் பிரம்மத்தை அடையணுங்கிறது இல்லையோனோ. இங்கேதான் எல்லா இடத்துலயும் பிரம்மம் இருக்கே, இங்கேயே அவன் அடைஞ்சுட்டான். ஆகையால அவனுடைய இந்த இந்திரியா சூக்ம சரீரமானது ஸ்தூல சரீரத்தை விட்டு கிளம்புவதில்லை, அவனுக்கு உத்கிரமணம் கிடையாது அப்படின்னு சாஸ்திரத்துல தீர்மானம் பண்ணியிருக்கான். இப்போ ஒரு கேள்வி. யாவஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுஹோதி இத்தியாதி சோதனா பிராப்தானாம் நித்திய நைமித்திக கர்மணாம் தியானஸ்ய அர்த்தாத் சமுச்சயா இது. இவங்க என்ன சொல்றான்? இந்த அக்னிஹோத்திரம் இவன் பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுப்போம். ஆரம்பத்துல முமுக்ஷு அக்னிஹோத்திரியா இருக்கான், அக்னிஹோத்திரங்கள்லாம் பண்றான். இது யாவஜீவம் பண்ண சொல்லிருக்கு. யாவஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுஹோதி உயிரோடு இருக்கிற பரியந்தான் பண்ணணும். அப்ப ஏத்தன் மத்தியில அவனுக்கு தத்துவ வந்துடுச்சு. தத்துவ வந்தாலும் நித்திய நைமித்திக கர்மாக்கள், இந்த சந்தியாவந்தனம் போக்குவரத்து இதெல்லாம் இருக்கே, நித்திய நைமித்திக கர்மாக்கள் இதெல்லாம் அவன் பண்ணிட்டே இருக்கான். அப்பனா அவன்கிட்ட இப்போ இந்த கர்மாவும் இருக்கு, கர்மானுஷ்டானமும் இருக்கு, அதோட தியானமும் சேர்றதோ இல்லையோ, தத்துவ தியானமும். அப்ப ரெண்டு சேர்றதே நீ எப்படி சேராதுன்னு சொல்ற அப்படின்னு கேட்டா, அதுக்கு சொல்றார், இல்லப்பா இதுக்கு சமுச்சயன்னு பேர் இல்லை. இதுக்கு என்ன விநியோஜக பிரபாணாபாவா. தியானம் வந்தவனுக்கு அவன் ஏதோ ஒரு அனுஷ்டானம் பண்றதுனால கர்மா கூட இருக்கு அப்படிங்கிறது நான் இல்லைன்னு சொல்லல. அதை இல்லைன்னு சொல்ல புரிஞ்சுக்கணும். ஞான கர்ம சமுச்சயத்தை இல்லைங்கிறேன். ஆமா, ரெண்டு சேர்றதுங்கிறதும் சமுச்சயமும் ஒண்ணுதானே. சமுச்சயம்னா சேர்றது தானேன்னா அப்படி இல்லை. இது ரெண்டும் சேர்ந்து ஒரு வேலையை பார்க்கறதுன்னு சொல்லியிருந்தா அதுக்குதான் சமுச்சயம்னு பேரு. ரெண்டுமா சேர்ந்து ஒரு காரியத்துல சம்பந்தப்படணும், அப்போ அது சமுச்சயம்னு பேரு. ரெண்டும் ஒரே இடத்துல இருந்துகிட்டேங்கிறதுக்காக சமுச்சயம்னு இல்லை. இப்போ எப்படி அப்படின்னு கேட்டா, ஒரு உதாரணத்துல பாக்குறச்சே, நாம ஒரு கடத்தை பாக்குறோம். இந்த கட்டம் இருக்கே, இந்த கட்டம் ஒரு சிவப்பு நிறமா தெரியுது இருக்கு. நான் இந்த கடத்தை வச்சு நான் ஜலம் எடுத்துன்னு வருவேன். அப்ப அந்த ஜலம் கொண்டு வரத்துக்கு கட்டம் காரணமோ இல்லையோ? அப்ப அந்த கடத்துல அந்த ரூபம் இருக்கே, அதுவும் காரணமா அப்படின்னு கேட்டா அது காரணம் இல்லை. அது எந்த ரூபத்துல இருந்தாலும் அதுல ஜலம் வைக்க முடியும். இன்னொன்னு, அந்த கட்டம் இருக்கே, அந்த கட்டத்துல ஒரு வாசனையும் இருக்கும். அந்த வாசனை ஜலம் கொண்டு வரத்துக்கு காரணமா? இல்ல. அந்த வாசனை இல்லாட்டாலும் ஜலம் கொண்டு வரலாம்.
வேற வாசனையா இருந்தாலும் கொண்டு வர முடியும். ஆக இப்படி பார்க்கறச்சே அதுல இருக்கக்கூடிய ரூபரசாதி தர்மங்கள்லாம் இது இங்க ஜலாகரணத்துக்கு அது காரணம் இல்லை, கடம்தான் காரணம். அப்ப கடத்துல இருந்தாலும் அந்த ரூபரசாதிகளுக்கெல்லாம் சமுச்சயம்னு சொல்ல முடியாது. ஜலாகரணே சமுச்சயான்னு சொல்ல முடியாது. எப்ப சமுச்சயம்னு சொல்லலாம்? கடமும் ரூபரசாதிகளும் சேர்ந்து அந்த ஜலத்தை கொண்டு வரத்துக்கு காரணமா இருக்கு அப்படின்னு சொன்னா சமுச்சயம்னு சொல்லணும். ரெண்டு கூட கூட இருந்து விடுத்தேங்கிறதுக்காக சமுச்சயம் கிடையாது. ரெண்டு சேர்ந்து ஒரு காரியத்தை பண்ணணும், அப்பதான் அதுக்கு சமுச்சயம்னு பேரு. இங்கே அப்படி இல்லை. இவன் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கான், ஏற்கனவே ஆரம்பிச்சதை நடுப்புற நிறுத்த வேண்டாமேன்னு சொல்லி யாவஜீவன் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கான் ஞானம் வந்ததுக்கு அப்புறமும். ஆனா இந்த அனுஷ்டானத்தையும் ஞானத்தையும் சேர்த்து ஒரு காரியத்துல விநியோகம் பண்ண போறானோ இல்லை. அவனுக்கு அனுஷ்டானம் அது பாட்டுக்கு விட வேண்டாம், இப்ப நிறுத்த வேண்டாமேன்னு சொல்லி நடந்துட்டு இருக்கே தவிர மற்றபடி மோட்சத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஞானம் தான் அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றது. ஆக இவனுடைய முக்திக்கு சாதனமாக இவன்கிட்ட இருப்பது ஞானம் ஒண்ணுதானே தவிர கூட இருந்தாலும் அந்த கர்மா இவருடைய முக்திக்கு காரணம் இல்லை. ஆகையாலே ஞான கர்ம சமுச்சயங்கிறது கிடையாது. இது இங்கே சொல்றேன். யாவஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுஹோதி இத்தியாதி சோதனா பிராப்தானாம் நித்திய நைமித்திக கர்மணாம் ஞானஸ்ய அர்த்தாத் சமுச்சய இதி சேத் ந விநியோஜக பிரமாணாபாவாத். இந்த கர்மாவையும் ஞானத்தையும் சேர்த்து இந்த காரியத்துல விநியோகம் பண்றதுக்கு பிரமாணம் இல்லப்பா. ஆகையால் அது கூட இருக்கேங்கிறதுக்காக சமுச்சயம் சொல்ல முடியாது. அப்ப அது கேட்கிறான், ஒரு விநியோக பிரமாணம் இருக்கு பாரு. தமே தம் வேதானுவச்சனேன பிராமணா விவதிஷந்தி யஜ்ஞேன தானேன தபசா நாசகேன இத்தியத்திர திருத்தியா ஸ்ருதி விநியோஜிகா இது சேத். இந்த ஸ்ருதியில யஜ்ஞம் என்ன, தானம் என்ன, தபஸ் என்ன, இதெல்லாம் பண்ணி அவன் ஞானத்தை சம்பாதிக்கணும்னு பாக்குறான்னு சொல்லியிருக்கு. அப்ப இதுவே அந்த விநியோக பிரமாணம் அப்படின்னு சொல்லக்கூடாதா? அது சொல்லா விவிதிஷா சம்பந்தாத் கர்மணாம் ஞானார்த்தத்துவ பிரதீதே மோக்ஷார்த்தத்துவம் நாவகம்யதே. இந்த வாக்கியத்தை என்னன்னா கவனி. இந்த யஜ்ஞதானம் பண்ணி எல்லாம் அந்த ஞானம் வரணும்னு ஆசைப்படுறான். ஞானத்தோட சேர்த்து யஜ்ஞதானங்கள்லாம் பண்ணி மோட்சம் வரணும்னு ஆசைப்படுறான்னு சொல்லல. ஞானத்தோட சேர்த்து கர்மாவுக்கு மோட்சத்துல விநியோகம் பண்ணல, ஞானம் வரத்துக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். யஜ்ஞேன தானேன்னு தபசா நாசகேனன்னு. ஞானம் வந்ததுக்கு அப்புறம் இது ரெண்டுமா சேர்த்து மோட்சம் வரணுமே அப்படிங்கிறதுக்காக பண்றான்னு இந்த ஸ்ருதியில சொல்லப்படல. அதனால இவன் பண்றதெல்லாம் ஞானத்துக்காக பண்றானே தவிர ஞானத்தோடு சேர்த்து கர்மாவை சேர்த்து விட்டு அது மூலமாக மோட்சத்தை அடையணும்னு இந்த வாக்கியத்துல சொல்லலை. அதனாலே ஞான கர்ம சமுச்சயம் அப்படிங்கிறது சொல்ல முடியாதுன்னு ஆச்சு. இன்னும் கூட கொஞ்சம் கிஞ்சாலேருந்து அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.